ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் நீ என்னென்னமோ யோசித்துக் கொண்டு இருக்கிறாயே. தங்கமே, நான் என்ன செய்ய போகிறேன் என்பது உனக்கு தெரியுமா? தெரியாது. பிறகு எதற்காக தேவையில்லாமல் ஏதேதோ குழப்பிக் கொண்டு இருக்கிறாய்? வாழ்வில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கையில் சில சமயங்கள் எல்லாம் தவறாகவே நடக்கிறது என்பதற்காக நாம் யோசிக்கும் அனைத்து விஷயமும் தவறாகத்தான் இருக்கும், நாம் செய்ய போகும் அனைத்து விஷயமும் தவறாகத்தான் இருக்கும் என்று நீ நல்லதாகவே செய்ய போனாலும் தேவையில்லாமல் உன்னுடைய மனதை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். இந்த சாயான நான் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா? உன்னை விடமாட்டேன் என்று தெரிந்தும் எனக்கு யாருமே இல்லை நல்லது செய்ய என்று புலம்புகிறாய். புலம்ப வேண்டிய அவசியம் உனக்கெல்லாம் கிடையவே கிடையாது. யாருமே இல்லாதவன், தெய்வ சக்தி அவனிடம் இல்லாதவன், எல்லாமே எதுவுமே அவனுக்கு ஒன்றுமே இல்லாதவன் தான் புலம்ப வேண்டும். உன்னிடம் எல்லாம் உள்ளது. தெய்வ சக்தியானது இருக்கிறது. நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உன்னை காவல் காத்து கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்பட வேண்டும், யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டும்? எனக்கு இதுதான் புரியவில்லை. நான் போட்டு வைத்திருக்கும் திட்டம் வேறு, நீ யோசித்து வைத்திருக்கும் திட்டம் வேறு. ஆக மொத்தம் நீ யோசித்திருப்பதும் நல்லதாகத்தான் நடக்கும், நான் செய்ய போகும் விஷயமும் நல்லதாகத்தான் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை சுமந்த அனைத்து பாரங்களையும் நான் சுமக்க ஆரம்பித்து விட்டேன். இதற்கு மேல் நீ சுமப்பதற்கு சந்தோஷம் மட்டும்தான் பாக்கி உள்ளது. சீக்கிரமாகவே சந்தோஷத்தை சுமக்க வைத்து விடுவேன். நான் ஒரு முறை ஒருவனை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாகவே ஓரிரு நாட்களுக்குள் நடந்துவிடும். இப்பொழுது சொல்கிறேன், உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் எடுத்து விட்டேன். சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களும் பிறக்கும். உன்னுடைய மனபாரங்கள் குறைந்து விட்டது. அதனால் இந்த நொடி இந்த வாக்கினை கேட்கும் நீ உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே குப்பையில் தூக்கி போடுவது போல் பாரத்தை நீ உன் மனதில் இருந்து தூக்கி ஏறி முதலில். அதுக்கப்புறம் பார் உன் வாழ்வில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது என்று. உன்னுடைய அனைத்து சந்தோஷமும் நான் வைத்திருக்கிறேன். உன்னுடைய கையில் அனைத்தையும் ஒப்படைக்கும் நேரம் வந்துவிட்டது. இதற்கப்புறம் நீ இன்னும் அதிகமான சுதாரிப்புடன் இருக்க வேண்டும். நிச்சயமாகவே நீ கனவு காண்டு கொண்டு இருக்கும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். கிடைக்காதோ என்று நினைக்காம கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உழைத்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை ஜெகஜோதியாக மினுமினுப்பாக தங்கம் போல வைரம் போல ஜொலிக்கும். உன்னுடைய தினந்தோறும் நான் இருப்பேன். எந்த ஒரு நாளும் உன்னை கண் கலங்கவே விட மாட்டேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.